தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிற விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம பேச வேணாம், அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக பேசாமலே இருந்தேன். ஆனால் இந்த யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சரி, இந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லையும் சரி, ப்ரோ இது என்ன ஆச்சு, இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ மெசேஜ். அதுலேயும் ஒருத்தர் வந்துட்டு, ப்ரோ என்ன ப்ரோ நான் இவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறேன், நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவப்பட்டே கேட்டாப்ல. சரி, ஓகே, நம்மளும் இந்த விஷயத்தை பற்றி பேசிடுவோம். ஏன்னா பேசிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டவுட் கிளியர் ஆன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே இந்த விஷயத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக போன மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஹரா வெப்பன் இந்த 2 திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்து. இந்த 2 திரைப்படத்துக்குமே நாம் வந்துட்டு ரிவ்யூ போட்டிருந்தோம். இப்போ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹரா திரைப்படத்தோட ரிவ்யூ மட்டும் இருக்கும், வெப்பன் திரைப்படத்தோட ரிவ்யூ இருக்காது. ஆக்சுவலாக அது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வெப்பன் திரைப்படத்தோட ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் ஒன்று வந்திருந்து. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி பேசுனால தான் எங்களோட இந்த திரைப்படத்தோட பிஸ்னஸே பாதிச்சிருச்சு, அதனால எங்களுக்கு நீங்கள் 2 கோடி ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெயிலில் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க 2 கோடி ரூபா கேட்டோன்னே, ஐயோ 2 கோடியா அப்படின்னு நான் பயந்து போய் அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலாக அதனால டெலிட் பண்ணல. அவங்க 2 கோடி ரூபா அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சோடனே சரி ஓகே, அவங்க லீகலாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, நம்மளும் அதை லீகலாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை பெரிய விஷயமாவே கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூடியூப்ல போயிட்டு அவங்க கம்பெனி சார்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவே மொத்தமாக தூக்கிட்டாங்க. இவங்க யூடியூப்ல அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோ தூக்குனதுக்கு அப்புறம் நான் ஒரு சில விஷயம் யோசிச்சேன். இவங்க பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர சைல்டிஷாக இருந்து. ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்க வந்துட்டு நோட்டீஸ் வந்து மெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, அவங்க வந்து லீகலாக அனுப்பிச்சிருக்காங்க, நம்மளும் லீகலாக ஃபேஸ் பண்ணலாம் இல்லையா. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோ தூக்கி விட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க பண்ணதை இன்னும் அல்டிமேட். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெயிலே வந்துட்டு மெசேஜ், வி ஹாவ் சென்ட் எ மெசேஜ் டு யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ப்ளீஸ் செக். இது ஒன்று. அடுத்து இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நோட்டீஸை அவங்களோட போஸ்ட்டில் போட்டு ஸ்டோரி வச்சு அந்த ஸ்டோரியில் என்னோட அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி அதை நான் பார்க்கணுமா அப்படின்றதுக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த சினி உலகம் சினி உலகம் சேனலில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு போஸ்ட்டாக போட்டு அந்த போஸ்ட்டில் என்ன வேறு டேக் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்து, நீ எனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அதை நான் லீகலாக ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை விட்டுருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது, அப்புறம் நான் உனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அதை போய் பாருன்னு சொல்லி இது ஜிமெயிலில் வந்துட்டு மெசேஜ் அனுப்புறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வைக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களே இவ்வளோ சைல்டிஷாக இருக்கிறாங்க, இவங்ககிட்ட போய் நம்ம என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லி அதை நான் தவிர்த்திருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது புரியாமல் நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ இதை பற்றி பேசுங்கன்னாங்க. ஸோ அதனால தான் இப்போ அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அவங்க இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சது அப்படின்றது நம்ம இன்னொரு வகையில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு செலவு பண்ணி ஒரு படைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னும் போது அந்த படைப்பு ஒரு குறைக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த கோவம் வரதான் செய்யும். அதனால அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க. இது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். பட் உண்மைக்கும் நியாயமா யார் மேலே கோவப்படணும் அப்படின்னா ரிவ்யூவர்ஸ் மேலே கோவப்படக்கூடாது. இந்த படத்தோட கதையை சொல்லி இந்த படத்தை நான் நல்லா எடுத்துருவேன்னு இந்த ப்ரொடியூசரை ஏமாற்றி இந்த படத்தை குப்பம் மாதிரி எடுத்து வச்ச அந்த இயக்குனர் மேலே தான் அந்த ப்ரொடியூசர் வந்து கோவமே பண்ணும். அந்த இயக்குனர் மேலே தான் அந்த ப்ரொடியூசர் நஷ்டஈடே கேட்கணும். ஒரு திரைப்படத்தில் இயக்குனரோட பொறுப்பு அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அந்த திரைப்படம் ஹிட் ஆர் ஃப்ளாப் அப்படின்றது செகண்டரி தான். பட் அது ஒரு நல்ல தரமான படமா இல்லையா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட முழு பொறுப்பு இயக்குனரோட தான். இதுல இருந்து அந்த இயக்குனர் எந்த வகையிலும் எஸ்கேப் ஆகவே முடியாது. சொல்லப்போனா அப்படி ஒரு குப்பையான படத்தை சமீபத்தில் மக்கள் யாரும் அப்படி ஒரு படத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதாவது ஒரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா மக்களை எப்பவுமே முட்டாளாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு திரைப்படத்தை எடுக்கவே கூடாது. நம்ம சும்மா இந்த சிஜி அப்புறம் இந்த சூப்பர் ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஏமாற்றி ஒப்பித்து ஒரு படத்தை எடுத்து மக்கள் கையில் கொடுத்துடலாம், இந்த சிஜிலாம் பார்த்தோன்னா மக்கள் வந்து ஈன்னு இழிச்சிட்டு அந்த படத்தை பார்த்துருவாங்க அப்படின்னு மக்களை முட்டாளாகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மக்கள் அந்த இயக்குனரையும் அந்த படக்குழுவினருமே முட்டாளாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. முதல்ல எண்ணம் நல்லா இருக்கணும். அந்த எண்ணம் நல்லா இருந்தால் தான் அவங்களோட செயல் நல்லா இருக்கும். அந்த செயல்பாடுகள் நல்லா இருந்தால் தான் மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. ஸோ இவங்களோட அந்த எண்ணத்தின் செயல்பாடோட ரிசல்ட் தான் அந்த படத்தை மொத்தமாக சுருட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சது. ஒரு படைப்புல குறைந்தபட்ச நேர்மையாக இருக்கணும். அதாவது ஓகே, நம்மளை நம்பி படம் பார்க்க வராங்க, அதனால நம்ம அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச நேர்மையோட அந்த படத்தை எடுத்துருந்தா கூட பரவாயில்ல. நீங்கள் ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு படைப்பை நல்லபடியாக உருவாக்குனீங்கன்னா அந்த படைப்பை உங்களை வந்துட்டு அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடும். ஆனால் நீங்கள் ஒரு குப்பை மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணனால தான் என் படம் வந்து பிஸ்னஸ் பாதிச்சுது அப்படின்றது நியாயமே இல்லாத ஒரு விஷயம். பட் இது ஒரு புது மெத்தடாக இருக்குது பாருங்களேன். அவங்க வந்துட்டு அந்த டீம் படத்தை பார்த்துருப்பாங்க, படத்தை பார்த்துட்டு படம் குப்பையாக தான் இருக்குது, எப்படி கலெக்ஷன்லாம் வராது, சரி நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ரிவ்யூ பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 2 கோடி கேட்டு நம்ம இப்படி விட்ட காசை இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இது ஒரு நல்ல மெத்தட். இதை பார்த்து இன்னும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த படத்துக்கு ரிவ்யூ போட்டு 2 நல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து யூடியூப்லேருந்து அந்த வீடியோ தூக்கிட்டாங்க. 7ஆம் தேதி படம் ரிலீஸ், 8, 9 ஆக்சுவலாக திங்கட்கிழமை 10ஆம் தேதி
இது வந்துட்டு திங்கக்கிழமை ரொம்ப இயர்லி மார்னிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இந்த பேய் வர டைம் 3 மணி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10ஆம் தேதி 3 மணிக்கு இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 3 மணிக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ தூக்கியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் 2 நாளில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ தூக்குனீங்கல்ல, இப்போ என்ன படம் ஆஹா ஓஹோன்னு பிச்சுக்கிட்டா ஓடிடுச்சு? ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதே யாருக்குமே தெரியல. ஒரு சில ரிவ்யூவர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேர் தெரிஞ்சது. ஏன் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் கண்டிப்பாக யோசிப்பாங்க, ஓ இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தா அப்படின்னு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, அந்த நோட்டீஸ்லாம் அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னால் அதை மட்டும் ஜீர்ணிக்கவே முடியல. அதை எப்படி தான் அந்த டைப் ரைட் வந்து டைப் பண்ணாரு அப்படின்னு. அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வெல் ரிசீவ்டு பை த ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. அவங்க அந்த நோட்டீஸ் அமைச்சதுக்கு அப்புறம் அந்த நோட்டீஸ் வந்து நான் திரும்ப திரும்ப படித்து பார்த்தேன். அதாவது இந்த படத்தை உண்மையிலேயே பார்த்துட்டு தான் இதை வந்து டைப் பண்ணாங்களா, அப்படி அந்த படத்தை அவர் பார்த்துருந்தாருன்னா இதை டைப் பண்ணும்போது மனசுக்குள்ளே அவர் எப்படிலாம் சிரிச்சிருப்பாரு அப்படின்னு நான் பயங்கரமாக யோசிச்சு பார்த்தேன். இதை திரும்ப திரும்ப படிக்கும்போது சிரிப்பு தான் வந்தது. ஆக்சுவலாக அந்த படத்தோட உண்மையான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஏனோ தானே ஒரு குப்பை மாதிரி எடுத்து சுருட்டி கொடுத்த அந்த படத்தோட லட்சணத்துக்கு 3வது 4வது ஷோ கூட ஆளே கிடையாது. அடுத்தடுத்த நாட்கள்லாம் சுத்தம் ஆட்களே போல. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வாரத்தில் தான் இந்தியன் திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இந்தியன் திரைப்படத்தை ரீரிலீஸ்க்காக மறுபடியும் பார்க்க போயிருந்தேன். மதுரவாயில் ஏஜிஎஸ்ல தான் இந்த இந்தியன் ரீரிலீஸை நான் பார்க்க போயிருந்தேன். நான் வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஷோ தான் போனேன். ஆஃப்டர்நூன் ஷோ போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்த வெப்பன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 4வது நாளுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை, ஓகேவா, செவ்வாய்க்கிழமை நான் இந்த இந்தியன் திரைப்படத்தை ரிலீஸ்க்காக பார்க்க போயிருந்தா, ஆஃப்டர்நூன் ஷோக்கு வந்துட்டு இந்த வெப்பன் திரைப்படத்துக்கு ஒரு ஸ்க்ரீனை ஒதுக்கியிருந்தாங்க போல. கூட்டமே வரல, ஆளே வரலன்னு அந்த ஷோவை அப்படியே கேன்சல் பண்ணி அந்த ஸ்க்ரீனையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ரீலீஸ் ஆன இந்தியன் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30லேருந்து ஒரு 35 பேர் நாங்கள் அந்த ஷோ போய் பார்த்தோம். ஸோ இதுதான் அந்த படத்தோட உண்மையான ரிசல்ட். இப்படிப்பட்ட ஒரு காவியத்துக்கு விமர்சனம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி லீகல் நோட்டீஸ்லாம் அனுப்புறீங்களே. ஆக்சுவலாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செக்ஷன் 19 பார்த்தீங்கன்னா கருத்து வெளிப்பாட்டு சுதந்திர சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கருத்துரிமை சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. அதன்படி விமர்சிக்கிறதுக்கு இங்கே எல்லாருக்குமே உரிமை இருக்குது. சரி, இப்போ நான் விமர்சிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்புறீங்களே, அப்படியே கொஞ்சம் இவங்களையும் பார்த்துருங்க. இவங்களும் உங்களோட அந்த காவியத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருங்க. ஐயோ என்னை விட்டுருங்களே, நல்லாவே இல்லைங்க, தெரியாம வந்துட்டோம், தூங்கிட்டாங்க. கிளவரான டைரக்டர், கேவலமான ஸ்டோரி ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க வேற நல்லா இல்ல ப்ரோ. புரியல அது மார்வல்ஸ் போல எடுத்திருக்காங்க. இந்த காலத்துல யாருக்கும் பார்க்க பிடிக்கல. தூக்கம் தான் ப்ரோ. செட் ஆச்சா அது? ஏன் ப்ரோ நீங்க படத்தை வேஸ்ட் ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த மாதிரியா இருக்கு ஒண்ணுமே. இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்து காப்பி அடிச்சு அது படம்னா படமே தெரியல. நான் புரிஞ்சுதா புரியல, என்ன ஒண்ணுமே புரியல. சத்யராஜ் எதுக்கு நடிச்சாருன்னே தெரியல. பாவம் அவர் எங்கன்னா வீட்டுல உட்காந்து வந்துருப்பாரு. அவரை கூட்டிட்டு வந்து இதுல நடிக்க விட்டு படம் பாக்குற மாதிரி இருக்கா? தூங்கிட்டு வரீங்களா? என்ன பண்ணிட்டு? சத்தியமா சொல்லணும்னா ஒரு 1/4 மணி நேரம் தூங்கினேன். அதுல ஒரு சவுண்ட் தம்மா டிமென்னு போட்டு ஏப்பி விட்டாங்க. இல்லைன்னா கொஞ்ச நேரமாவது தூங்கி இருந்திருப்பேன். காசு வேஸ்ட் தர படத்துல வந்து என்ன பண்ணா இவங்கிட்ட வேற நல்லா இல்ல. சத்யராஜ் நிறைய பண்ணிக்கிறாரு. ஆனா நல்லா இல்ல. சரி ஓகே, பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி கேஜிஎஃப் லுக்ல இருக்கு. அது மாதிரி என்னதான் கதை? அது கதையே புரியல ப்ரோ. கேம் தான் விளையாடுனானே பசங்க கூட பார்த்தேன். எல்லாருமே கேம் விளையாடுவீங்க? இல்ல சார், நான் தூங்கிட்டேன். எனக்கு அது தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்தே புரியல சார். அது ஒண்ணுமே புரியல. அவங்க பேசுற வேர்ட்ஸும் புரியல. அது ஒரு மாதிரி முகமூடி போட்டு பேசுனால வாய்ஸே புரியல. அது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருந்தது. நல்லா இல்ல ப்ரோ படம். ப்ரோ படம் ஏதோ அவெஞ்சர்ஸ் மாதிரி எடுத்துன்னு வரேன்னு மொக்க பண்ணிட்டானுங்க ப்ரோ. சுத்தமா நல்லா இல்லை. நானே ஃபோன் தான் வண்டிங்க. யாருக்குமே பிடிக்கல ப்ரோ. எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறானுங்க ப்ரோ தியேட்டர்ல. பாத்தீங்களா இப்போ எப்படி இவங்களோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி இவங்க எல்லாரும் வீட்டுக்கும் வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு 2 கோடி கொடுத்தோன்னு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறீங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. எங்களோட ஆதி காலத்து ஆசான் ஆனந்த விகடன் உங்களோட அந்த காவியத்தை பார்த்து புகழ்ந்து தள்ளியிருக்கிறாங்க. அதையும் பார்த்துருங்க. ஹீரோவோட நடிப்பு பச்சை தண்ணி போலவே நடிக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹீரோக்கு நடிப்பே வரல அப்படின்னு அர்த்தம். முக்கியமா வசன உச்சரிப்பு, சோகத்தை கடத்தும் காட்சிகள்ல எதுவும் எடுபடலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தான் நானும் சொன்னேன், நடிப்பே சுத்தமா வரல அப்படின்னு. அந்த படத்துல வந்த சத்யராஜ் சாரோட அந்த கேரக்டர் மென்ஷன் பண்ணி ஏய் நல்லா வித்தா காட்டுறமே நீ அப்படின்னு பயங்கரமா நக்கல் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனுபவமிக்க ஒரு நடிகரை வீணடித்தது ஏனோ அப்படின்னு சொல்லி இந்த இயக்குனர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை நான் ஆரம்பத்திலே சொன்னல, ஒரு இயக்குனரோட பொறுப்பு அப்படின்றது திரைப்படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த படத்தில் நடிச்ச வில்லன் கேரக்டர் இந்த ராஜு, அது வந்து ஒரு உடைக்கப்பட்ட பர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி காட்சிகளே முடிவில்லாத கட்டு, கொழுக்கமான நாளினர், சொதப்புல் எடிட்டிங். இதே தான் நானும் சொன்னேன், எடிட் பண்ண தெரியாத எடிட் பண்ண மாதிரி தான் உங்களோட படம் இருக்கு அப்படின்னு. இதைத்தான் எங்களோட ஆசான் ஆனந்த விகடனும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அந்த ரிவ்யூல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இவங்க வந்துட்டு படத்தை எடுக்க தெரியாம
இந்த டிஸ்கவரி சேனல் இந்த நேஷனல் ஜியோகிராஃபி வந்து அந்த வீடியோ ஷூட்டு போட்டிருக்காங்கன்னு இதே தான் ஆனந்த விடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்த ஏஐ அதுக்கப்புறம் இந்த கிராஃபிக்ஸ் இந்த சூப்பர் ஹியூமன் சொல்லி நல்லா ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதே தான் ஆனந்த விடனும் மொத்தமாக சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்னதை விட கொஞ்சம் நக்கலாவே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உங்க படத்துக்கு மற்ற பத்திரிகையாளர் கொடுத்த அந்த ரேட்டிங் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சினிமா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 1.5, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஹா அது வேற ரகம். அப்புறம் மூவி கிரவுல படத்தை பார்க்கறதே கஷ்டம்ட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த மோசமான ரிவ்யூ கொடுத்து மட்டமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ எங்ககிட்ட நீங்க 2 கோடி கேட்ட மாதிரி இவங்ககிட்ட கேளுங்க. இவங்களாம் பெரிய கம்பெனி, கேளுங்க. யார்கிட்ட கேட்குறீங்க? ஒரு 5 கோடி 10 கோடி கேளுங்க. எப்படி நீங்க ஒரு குப்பை மாதிரி படத்தை எடுத்துட்டு அந்த படம் சரியா கலெக்ஷன் ஆகலன்னு சொல்லி எங்ககிட்ட கேட்ட மாதிரி இவங்ககிட்ட கேட்டு கல்லா கட்டுங்க. ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுலாம் யாருக்குமே உரிமை கிடையாது. அதாவது ஒரு படைப்பை நீங்கள் எப்போ பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களோ, ஒரு படைப்புன்னு கிடையாது, ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு சோஷியலாக ஒரு விஷயத்தை ஒரு பொதுத்தளத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நீங்கள் பொதுத்தளத்துக்கு வந்துட்டீங்க. அப்படி விமர்சிக்கவே கூடாது அப்படின்னா அது நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளேயே பூஜை ரூமில் வச்சு பூஜை போடுங்க, இல்லைனா பேங்க் லாக்கரில் வச்சு எல்லாம் பத்திரமா வச்சு பூட்டு போட்டுக்குங்க. அந்த மாதிரி பத்திரமா வச்சுக்கங்க. பொதுத்தளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு கார் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க, அந்த கார் நல்லா இல்லைங்க, அந்த காரில் வந்துட்டு அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி அந்த பொறுப்பேற்றுட்டு அந்த காரை ரிட்டர்ன் எடுக்கிற காலம்லாம் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது என் படத்தை நீங்கள் விமர்சிக்கவே கூடாதுன்றது அது ரொம்ப ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயம். அதெல்லாம் விட நாங்கள் உங்களோட படத்தை ஒன்றும் சும்மா பார்க்கலையே, நாங்கள் சம்பாரித்த காசை போட்டு தேட்டரில் போய் க்யூவில் நின்று அதுக்கப்புறம் தான் நாங்கள் படத்தையே பார்க்குறோம். சொல்ல போனால் உங்கள் படம் பார்த்ததுனால எங்களோட டைம் வேஸ்ட், அதுக்கப்புறம் எங்களோட எனர்ஜி வேஸ்ட், முக்கியமாக மென்டல் டார்ச்சர் ஆகி தலைவலி வந்ததான் மிச்சம். அப்படின்னும் போது நான் இல்லை, உங்கள் படத்தை பார்த்து அத்தனை பேருமே உங்கள் மேலே கேஸ் போடலாம். இந்த மாதிரி எங்களை வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க, எங்களை தலைவலி வர வச்சிட்டீங்க, அதனால் உங்கள் படம் பார்த்தனால தான் எங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி நாங்கள் கூட கேஸ் போடலாமே. ஒரு படம் சரியாக வரல அப்படின்னா, படம் மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு பொருளை தயாரித்து ஒரு பொதுவெளியில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சரியாக வரல அப்படின்னா அதை வந்துட்டு தைரியமாக ஏற்றுக்கணும். ஆமாம் நாங்கள் படைத்த அந்த படைப்பு அப்படின்றது சரியாக வரல, இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற தைரியம் முதல்ல இருக்கணும். அந்த தைரியம் இல்லை அப்படின்னா அந்த சினிமா ஃபீல்டில் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சினிமாவில் பொதுவாகவே ஒரு பொருளை தயாரித்ததுக்கு அப்புறம் அந்த பொருள் தரமானதா இல்லை அப்படின்னா ஆமாம் இது எங்களோட மிஸ்டேக் தான் அப்படின்ற ஏற்றுக்கிற தைரியம் முதல்ல இருக்கணும். ஒரு படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தையோ ஏதோ ஒரு புது விஷயத்தையோ வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இல்லையா இந்த குடும்பம், காதல், இந்த சொந்த பந்தங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு எமோஷ்னலாக. அதையும் மீறி இல்லை அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு பணம் கொடுத்து ஒரு படம் பார்க்க போகிற அந்த மக்கள் அப்படின்றது இந்த கவலைகள் மறந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு வரணும். ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஒரு படம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 3 கேட்டகரியில் இல்லாத ஒரு திரைப்படம் அப்படின்றது ஒரு குப்பைக்கு தான் சமம். அப்படிதான் இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியிலுமே இல்லாத ஒரு திரைப்படம் தான் உங்களோட திரைப்படம். அப்புறம் முக்கியமாக இந்த சினிமா சார்ந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீ ஒரு படம் எடுத்து பாரு அப்போ தான் என் கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நானும் அதான் சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு குப்பை படத்தை எடுக்கிறீங்க? இது நீங்கள் படம் எடுக்காமலே இருக்கலாமே. நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுக்காமலே இருக்கலாம், நாங்கள் இந்த படத்தை பார்த்து கஷ்டப்படாமலாவது இருக்கலாம்ல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுறதுனால இவங்க கூட வர நல்ல திரைப்படங்கள் பார்க்குறதுக்கு அந்த வாய்ப்பும் அந்த இடத்துல குறைஞ்சி போயிடுது. அன்றைக்கி வந்துட்டு அந்த 2 திரைப்படம், இந்த ஹரா திரைப்படமும் வெப்பன் திரைப்படமும் பார்த்து இந்த வெப்பன் திரைப்படம் பார்த்து தலைவலி வந்ததுனால விதார்த்தோட அந்த 5ஆம் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுல, இந்த படத்தை உடுப்பா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த 5ஆம் திரைப்படத்தை பார்க்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் மவுத் டாக் எப்படி வந்தது, 5ஆம் திரைப்படம் நல்லா இருக்கான் அப்படின்ற ஒரு மவுத் டாக் வந்தது. இப்போ இவங்களோட திரைப்படம் பார்த்ததுனால கடுப்பாகி என்னால் அது அடுத்த படத்துக்கு போக முடியல. ஸோ இந்த மாதிரி திரைப்படங்களால ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் நம்மளை கைவிட்டு போயிடுது. இந்த படத்தை விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹோட்டலில் போயிட்டு நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணால் சாப்பாட்டுக்கு பதிலாக இலையில சாணியை வச்சா நம்ம சொன்னோன்னு வைங்களேன், ஏய் என்னடா இதை கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னா அதெல்லாம் நீ எப்படி விமர்சனம் பண்ணலாம், அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறதே இருக்குது. சாப்பாடு கேவலமாக இருக்கு நல்லா இல்லை அப்படின்னா அப்போ நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நம்ம அப்படி சொல்லும்போது இவ்வளோ பேசுறிய எங்கே நீ வந்து சமைச்சு காட்டு அப்படின்னா இருக்கிறதுல ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பேச்சு. யாரோ ஒருத்தர் டீ கல்லில் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு டீ நல்லா இல்லைன்னா நம்ம நிறைய பேர் சொல்கிறோம்ல, டீ என்னன்னா இவ்வளோ கேவலமாக இருக்குது, வேறு டீ போட்டுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகும்போது சாப்பாடு நல்லா இல்லை, ரசத்தில் உப்பு இல்லை வந்துட்டு சாப்பாட்டில் கல் இருக்குது, அட குழம்பே நல்லா இல்லை கேவலமாக இருக்குது, சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா நம்ம கடைக்காரனை கேள்வி கேட்க தான் செய்வோம். அப்போ வந்து கடைக்காரன் நம்மக்கிட்ட வந்துட்டு ஏம்பா இவ்வளோ பேசுறியா, எங்கே நீ சமைச்சு காட்டு, எங்கே நீ டீ போட்டு காட்டு அப்படின்னா அது நம்ம வேலை கிடையாது, அது உங்கள் வேலை. அதுக்கு தான் நான் காசு கொடுக்குறேன், நான் காசு கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட வேலையை சரியாக செய்யுங்க அப்படின்றது தான் நம்ம கேட்குறது. அதை விட்டுட்டு நீ வந்து சமைச்சு காட்டு, நீ வந்து டீ போட்டு காட்டுன்ற மாதிரி நீ ஒரு படத்தை எடுத்து காட்டுன்றது ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத பேச்சு. நீங்கள் தானே ப்ரொமோஷன் ஏமாத்துறீங்க. சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டு அந்த படம் அப்படி இந்த படம் இப்படி ஓன்னு சொல்லி பயங்கரமாக வந்துட்டு
இந்த படத்துக்கு வந்துட்டு மக்கள் வந்து கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேசினாரு. ஆனால் படத்தில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவங்க அந்த நோட்டீஸ் அனுப்பின மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதாவது அன்எத்திக்கல் பிஹேவியர், நேர்மையற்ற செயல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த அன்எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்னா என்ன தெரியுமா? உங்கள் படத்துக்கு ஆள் வரல அப்படின்றதுக்காக நீங்களே காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி தேட்டருக்குள்ள ஆளை வர வச்சிங்களே, அதுக்கு பேர் அன்எத்திக்கல் பிஹேவியர். நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. அது தெரியல, கதை எனக்கு தெரியல, ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 2-3 பேரை செட் பண்ணி படம் வந்துட்டு ஆஸ்கர் ரேஞ்சு, இந்த படத்துக்குலாம் ஆஸ்கர் கொடுக்கணும், அவதார்லாம் தோத்துருச்சு, அவெஞ்சர்ஸ்லாம் தோத்துருச்சுன்னு சொல்லி காசு கொடுத்து பேச வச்சிங்க பார்த்தீங்களா, இது அன்எத்திக்கல் பிஹேவியர். ஆனால் வெப்பன் படத்தை பொறுத்த அளவுக்கு தியேட்டரில் வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாது. ஏன்னா இது மாதிரி இந்த ஃபைட்டு இந்த கேம் மாதிரி இருக்கிறதுனால சின்ன பசங்கள்லாம் பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி. எல்லாருக்குமே பிடிக்கும் தம்பி. சில்ட்ரன்ஸில் இருந்து கேர்ள்ஸு, பாய்ஸு, வயசானவங்க எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. ஃபைட்டர் மேன் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க? ஏன்னா ஹாலிவுட்டுங்க. அந்த படத்தில் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். குகன் அவருடைய நேம். அப்போ அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு கிராபிக்ஸ் ஏந்திரத்தோடு நல்லா இருக்கும். ரஜினி சாருடைய படத்தோடு நல்லா இருக்குன்னா அப்போ அந்த டேரக்டரோட உழைப்பு எப்படி இருக்கும்? சத்யராஜை வச்சு அப்படி பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கிறார். கிராபிக்ஸும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு ஒரு அவார்டு கிடைக்கும், நேஷ்னல் அவார்டு. அப்புறம் டைரக்டருக்கு ஆஸ்கார் அவார்ட்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த மீம் கிரியேட்டர்ஸை வச்சு படம் ஆஹா ஓஹோ சூப்பர், படம் என்னமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி மீம் போட வச்சுங்க பார்த்தீங்களா, இது அன்எத்திக்கல் பிஹேவியர். ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு சுமாரான படத்துக்கு பொதுவாகவே இப்போ மீம் கிரியேட்டர் வச்சு படம் நல்லா ஓடுதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு மீம் போட வைக்கிறதுன்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் ஒரு படி மேலே போயிட்டு இந்த படத்துக்கு வந்து மீம் போட்டிருந்தாங்க, இந்த படம் சூப்பராக இருக்குது, அவ்வளோதான், சத்யராஜ் சார் மிரட்டாரு, கிராஃபிக்ஸில் மிரட்டாங்க அப்படின்னு சொல்லி மீம் போடும்போது அந்த மீம் கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தவன் ஏன்டா இதெல்லாம் ஒரு படம் சொல்லி மீம் போட்டு மக்களை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க அந்த அட்மினை வச்சு அந்த நெகட்டிவ் கமெண்ட்டே டெலிட் பண்ண வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு புதுசு. இப்படி உங்களோட மீமு கீழே போயிட்டு இந்த காசு கொடுத்து படம் பார்த்தவன் படம் கேவலமாக இருக்குன்னு சொன்னால் அந்த அட்மினை வச்சே நீங்கள் அந்த கமெண்ட், அந்த நெகட்டிவ் கமெண்ட் டெலிட் பண்ண வச்சிங்க பார்த்தீங்களா, இது அன்எத்திக்கல் பிஹேவியர். அதே மாதிரி வழக்கமாக ரிவ்யூ போகிற ஒரு சில பேரை காசு கொடுத்து ரிவ்யூ போட விடாமல் பண்ணீங்க பார்த்தீங்களா, இது அன்எத்திக்கல் பிஹேவியர். அதே மாதிரி காசு கொடுத்து ஒரு சில பேரை நல்லா பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ண வச்சிங்க பார்த்தீங்களா, இது அன்எத்திக்கல் பிஹேவியர். இதெல்லாம் விட அல்டிமேட்டு ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 9.8 ரேட்டிங் காசு கொடுக்க வச்சிங்க இல்லையா, இது அன்எத்திக்கல் பிஹேவியர். எவ்வளோ க்ரைமாக யோசிச்சிருக்கிறீங்க. இந்த க்ரைம், இந்த ஒரு பிரெயின் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் படத்தோட ஸ்க்ரீன் பிளேல பண்ணியிருந்தீங்கன்னா படம் பிச்சுக்கிட்டு போயிருக்கும். உங்களுக்கு ஒரு உண்மை புரியவே மாட்டேங்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு தரமான படத்தை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாங்களே உங்களோட படத்தை ஃப்ரீயாகவே ப்ரொமோஷன் பண்ணியிருப்போம். அப்படி இங்கே ஓடின நிறைய படங்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கமர்ஷியலாக மக்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் திரைப்படத்தை எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு படம் இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க படத்தில், ஏதோ ஜாலியாக அப்படி தான் போகுது அப்படின்னு நாங்களே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் மக்கள் அந்த படத்தை பார்த்து ரசிப்பாங்க. அப்படியே அந்த அரண்மனை 4 ஓடுனதுக்கான காரணமே. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரியாவது ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மக்கள் எங்களோட அந்த ரிவ்யூவர்ஸ் பேசினா கேட்கவே மாட்டாங்க. நீ பேசுறதை பேசிக்க, படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நல்லாவே ஓட வைப்பாங்க. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கருடன் திரைப்படம். கருடன் பார்த்தீங்கன்னா 31 மே ரிலீஸ் ஆயிருந்து அந்த திரைப்படம் இன்னமும் தியேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் அரண்மனை 4 திரைப்படம். அந்த திரைப்படமும் இன்னமும் தியேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் கிடைக்கவே கிடைக்காது, சொல்லவும் முடியாது. இந்த ஒரு உதாரணமே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுவே உங்களோட திரைப்படம் எந்த லட்சத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்கன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் கேட்டு போல, இந்த மாதிரியான தோல்வி படங்கள் அமைறதுன்றது சினிமா பொறுத்தவரை சகஜமான ஒரு விஷயம் தான். இந்த முதல் படம் 2ஆம் படம் தோல்வி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீண்டு வந்து எத்தனையோ தயாரிப்பாளர்கள், ஏன் ஆர்பி சௌத்ரி சார்லாம் கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த முதல் படம்லாம் பயங்கரமான தோல்வி படம் கொடுத்து அதுக்கப்புறம் மீண்டு வந்ததுதான். ஸோ இந்த மாதிரி உங்களோட கும்பலுக்குள்ளேயே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையே பார்த்தீங்கன்னா நல்ல கதையை வச்சுக்கிட்டு நமக்கு தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த முதல் படம் இயக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி நிறைய இயக்குநர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இயக்குனரை பிடிச்சி ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல திரைப்படத்தை எடுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி காப்பிரைட் கொடுக்குறது, இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறதுன்றது அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். ஏன் நான் ரஜினி சாரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவுக்கு ஜெயா நியூஸில் என்னை பற்றி ஒரு 5 நிமிஷம் ஆர்டிக்கிளே போட்டு கிழிச்சாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு அகைன்ஸ்டாக தான் அதில் பேசியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கூட ஒருவேளை என் இடத்துல வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா இங்கே பாருங்க என்னை பற்றி நியூஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு பப்ளிசிட்டியாக ஒரு வீடியோ போகிறது கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். நான் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இதுதான் அந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லேருந்து தூக்கினதுக்கான
முழு வரலாறு. அதாவது என் வேலையை நான் பண்ணுறேன், அவங்க வேலையை அவங்க பண்ணுறாங்க, எது சரி எது தப்பு அப்படின்றத மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட யோசனை. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரோ உங்களை பற்றி இந்த சேனல் அப்படி பேசுகிறாங்க, அந்த சேனல் எப்படி பேசுகிறாங்க, கண்டிப்பாக அது நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட்ஸ்லையும் சரி அவ்வளோ மெசேஜ். ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன், எப்போ இந்த பொதுத்தளத்துக்கு வந்துட்டோமோ அப்போவே நம்மளை பற்றி விமர்சிக்கிற அத்தனை உரிமையும் மற்றவங்களுக்கு உண்டு. ஸோ அதை நாம் வந்துட்டு இல்லை நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கேள்வி கேட்குறது அப்படின்றது அது ஒரு நியாயமே கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து, அது அவங்களோட விருப்பம். ஆனால் என்னன்னா அவங்களோட செயலில் நேர்மையும் அவங்களோட வார்த்தையில் மரியாதையும் இருக்குமான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்படி அவங்களோட செயலில் நேர்மையும் வார்த்தையில் மரியாதையும் இல்லை அப்படின்னா அதுக்கும் நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்க அப்பா அம்மாவோட வளர்ப்பு அப்படி, அவங்க அப்பா அம்மா அவங்கள சரியாக வளர்க்கல அப்படின்றதுக்காக நம்ம அவங்கள குறை சொல்கிறது எந்த வகையும் நியாயமும் கிடையாது இல்லை. ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்கள ஒழுங்காக வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட செயல் நேர்மையானதாகவும் அவங்களோட வார்த்தைகள் மரியாதையாகவும் கண்டிப்பாக இருந்திருக்கும். இன்னொன்று, அவங்கெல்லாம் ஒரு சில விஷயத்த உண்மைன்னு சொல்லி பல வருஷமாக நம்பிட்டு இருந்திருப்பாங்க. தம்பி அதெல்லாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் சுத்த பொய் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை நம்ம சொல்லும்போது அவங்களால அதை ஏற்றுக்கிறது அப்படின்றது சுத்தமாக மனசே வராது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வரையும் அஜித் சார் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு மெக்கானிக்காக இருந்து தான் அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார் அப்படின்னு அவன் நம்பிட்டு இருக்கான் இல்லையா. அதை அவன் இப்போ வரையும் அவன் உண்மை நம்பிட்டு இருக்கிறான்னும் போது, இல்லைப்பா அவர் வந்துட்டு நல்லா செட்டில்ட் ஆனவர், நல்லா வெல் செட்டில்டு, அவங்க வந்துட்டு ரொம்ப பணக்காரங்க தான்ப்பா அப்படின்னு சொன்னால் அவனால் இப்போ வரை அதை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இது வந்துட்டு அவங்க வந்துட்டு மனதளவில் அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டாங்க. அவர் சின்ன வயசுலேருந்து ஃபர்ஸ்ட் மெக்கானிக் ஆகி அடுத்து கஷ்டப்பட்டு படிப்படியாக நடித்து எதிர்பாராமல் திரையுலகில் வந்து இன்னும் பல கஷ்டப்பட்டு. நாங்கள் வீட்டில் 3 பசங்க, நான் வந்து 2ஆவது பையன். வேறு என்னுடைய எல்டர் பிரதர் வந்து இப்போது அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தம்பி வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கான். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ஹெல்ப் யாராவது பண்ணாங்களா இல்லை நீங்களே வந்ததா? இல்லைங்க, நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஐ கேம் பை மைசெல்ஃப். யூ நோ சம்திங், அஜித் முதல்ல ஹீரோவாக ஆக்ட் பண்ணது தெலுங்கு படம். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஏதோ சொல்கிறாரு அப்படின்னா நம்ம அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? பாவம், ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டார், அவர் ஏதோ பேசிட்டு போகிறாருன்னு சொல்லி நம்ம அப்படியே கடந்து போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அப்படியே கடந்து போயிட வேண்டியதுதான். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட அந்த மூளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உலகத்துக்குள்ளே ஒரு பர்டிகுலர் அந்த நேரத்துக்குள்ளே ஸ்டக் ஆகிடுவாங்க. அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. கிட்டத்தட்ட இவங்களும் அந்த மாதிரி தான். இன்னொன்று, நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆர்கியூமெண்ட் அப்படின்றதுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். நான் ஒரு சில விஷயத்த புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன். அது எப்படிலாம் எந்த வகையெல்லாம் புரிய வைக்க முடியுமோ அதை நான் புரிய வைக்க அவ்வளோ ட்ரை பண்ணுவேன். அது அவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமா இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னா, எஸ் நீங்கள் தான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவேன். ஸோ நம்மளால் புரிய வைக்க தான் செய்யணுமே தவிர ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. அவங்களோட அந்த உலகம், அவங்களோட அந்த ரசிகர் உலகம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் எப்பயுமே அப்படி தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஒரு போஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து ஷகிலாவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அப்படின்னு விஜய் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இவங்களாம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதில் உண்மையான போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம். அஜித் சார் நான் ஹீரோவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதை இவனுங்களோட ஒரு ஆத்ம திருப்திக்கு, இவங்களோட சந்தோஷத்துக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணுறானுங்க. இது கீழ் மட்டத்தில் நடக்கிறது. இதுலேருந்து அடுத்த கட்டம், அதாவது இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த லெவலில் இருக்கவங்க கூட இப்படி நடந்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். இவங்களோட அந்த அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுகு திரைப்படத்தில் நடித்த கிருஷ்ணா அவர்கள். அவர் ஒரு அஜித்தோட ஃபேனு. ஸோ அவரோட மென்டாலிட்டியை சொல்லிடுறாரு. அவரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ, அந்த போஸ்ட் ஒன்று போட்டு தலை மாசு, தலை ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக ஃபயர் விட்டுருந்தாரு. அதை கமெண்ட்ஸில் போயிட்டு, ப்ரோ என்ன ப்ரோ இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க, இது வேற ஒருத்தரோட பாடி, இவங்க அந்த அஜித் ஃபேன்ஸை வந்து அந்த ஃபேஸ் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தலைக்கெல்லாம் எடிட்டே தேவையில்ல ப்ரோ அப்படின்னு அவர் ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணியிருந்தாரு. ஆனால் இது வந்து எடிட்டட் ஃபோட்டோ அப்படின்றது கூட தெரியாமல் இவர் இந்த மாதிரி கிருஷ்ணா போஸ்ட் போட்டு ஃபயர் விட்டுருக்காரு அப்படின்னு தினமணிலேயே பேப்பரில் வரவளுக்கு அவங்களோட அறிவு சிந்தனை இருக்குது. சரி, இதுக்கு அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா அவங்களோட அந்த ஃபேக் குரூப் ஒன்று இருக்கும்ல, அந்த தற்கொலை குரூப். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஆட்கள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா சினிமா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட மூளை எப்படி இருக்குன்றதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இங்கே நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியும். பாலா அவர்களோட நான் கடவுள் திரைப்படத்தில் அஜித் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு கமிட் ஆகிருந்தாங்க. அது வந்துட்டு அஜித் சார் ரொம்பவே டெடிகேட்டாக இருந்தாங்க. உடம்புலாம் குறைச்சி முடியெல்லாம் வளர்த்து. ஆக்சுவலாக அந்த என்ன படம் அது, ஏதோ ஒரு படம், ஆழ்வார் திரைப்படம். ஆழ்வார் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அடுத்து நான் கடவுள் திரைப்படத்தில் நடிக்க போகிறத நான் கடவுள் அப்படின்னு டைலாக்லாம் பேசி அந்த படத்துக்கு எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்க முடியும் அவ்வளோ டெடிகேட்டடாக தான் அஜித் சார் இருந்தாங்க. யார் அப்ப நீ? கடவுள், நான்
கடவுள். வழக்கம் போல பாலா சார் வந்துட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஒரு காலதாமத்தை ஆக்கினதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தில் அஜித் சார் நடிக்காம ஆர்யா அவர்கள் நடிக்கிறதா ஆர்யா அவர்கள் இந்த படத்துக்குள்ள வந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, நான் கடவுள் ஃபர்ஸ்ட் புக் பண்ணும்போது அஜித் சாருக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அட்வான்ஸாக. அதை வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, பாலா சாரும் அன்புச்செழியன் அவர்களும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நான் கொடுத்த அமௌண்ட் இருக்குல்ல அதுக்கு இத்தனை நாள் நீங்கள் வச்சிருந்தனால வட்டி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, அதுக்கு அஜித் சார் வந்துட்டு என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் டெடிகேட்டடாக இருந்தேன், உங்களுக்காக இந்த படத்துக்காக நான் உடம்பு குறைச்சேன், முடியலாம் வளர்த்தேன், நான் தயாராக இருந்தேன், நீங்கள் இந்த படத்தை எடுக்கல அப்படின்றதுக்காக நான் ஏன் வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி நடந்தது. அந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னா, இதே தான் அஜித் சாரும் சொன்னார், என் மேலே தப்பு கிடையாது. அப்படி பார்த்தா கூட நீங்கள் கொடுத்த பணத்தை என்னால் திருப்பி கொடுக்க முடியுமே தவிர வட்டிலாம் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதங்களாகி வார்த்தைகள் தடுத்து பாலா சார் சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பேசுவாங்க. ஸோ அவங்க பேச இவங்க பேசுன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அஜித் சார் என்ன டென்ஷன் ஆகிட்டாருன்னா, ஓகே காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சேரை கொஞ்சம் வேகமாக அப்படி தள்ளி விட்டு அவர் பண்ணி கிளம்பி போயிட்டாரு. இது அங்கே நடந்த ஒரு விஷயம். இந்த பாலா சாரும் அவங்க கூட இருக்கணும் இந்த அஜித் சார் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது. பட் ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசினாங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மை. இது அங்கே நடந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த அஜித்தோட இந்த தற்குறி கும்பல் இருக்காங்கல்ல, அவர் வந்துட்டு இந்த சினிமா, நாங்களாம் சினிமா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், இந்த விகே சுந்தர் அப்படின்னு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பாருங்க, வேற லெவல். நான் அந்த ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஆனால் சிரிக்கக்கூடாது, சிரிக்காமல் பார்க்கணும், சரியா? அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அஜித் சார் எல்லாரும் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டும் போது அஜித் சார் வில்லா ஸ்டைலில் ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணாரு, அதை பார்த்தோன்னே அப்படியே அத்த மாதிரி ஷாக் ஆகி அப்படியே பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு விகே சுந்தர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு நேரம் படம் தாமதத்துக்கு நான் காரணம் கிடையாது, அது பாலா வந்து டிலே பண்ணிட்டாரு, நான் ஏன் வட்டி கொடுக்கணுன்றதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அவங்க முழுசா வேணும்னு சொல்லி கேட்டு ஒரு ஆட்களோட நின்று சுற்றி நின்று ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படி பண்ணி அவங்கள ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வந்து நின்று பண்ணாங்க அந்த இடத்துல. அஜித் வந்து ஒரு தரமான சம்பவம் செஞ்சாரு, அப்படியே வந்து எல்லாமே பின்வாங்கிட்டாங்க. ஒரு தரமான சம்பவம் செஞ்சாரு, சரியா? அதுல அப்படியே அவங்க எல்லாமே பின்வாங்கிட்டாங்க, சுத்தி நின்ற ஆட்கள் எல்லாமே அப்படியே ஒரு ஜெர்க்காகி பின்வாங்கிட்டாங்க. குச்சமே இல்ல. ஓகேவா? பில்லா படத்துல வர மாதிரி அந்த பிச்சாரில் உட்காந்து ஒரு வேலை பார்த்தாரு, சரியா? எல்லாம் விலகிட்டாங்க. அந்த இடத்துக்கு செட்டில்மெண்ட் போட்டு அந்த பணத்தை கொடுத்து வெளியில விட்டாரு. அவ்வளவுதான் நடந்த சம்பவம், அவ்வளவுதான். ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதை வந்து இன்னொருத்தர் கொஞ்சம் பிரீஃபா விலாவரியா சொன்னாரு. அவர்லாம் அல்டிமேட், அது வந்துட்டு தற்குறி ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருந்தாரு அப்படின்னா, அஜித் சார் சுற்றி எல்லாரும் அப்படியே மிரட்டும் போது அஜித் சார் வந்துட்டு அப்படியே கஷ்டமாக இருக்க மாதிரி அப்படியே பின்னாடி கை விட்டு அப்படியே ஒரு பிஸ்டல் எடுத்து அப்படியே டேபிள் மேலே வச்சாராம். அவர் மிரட்டின எல்லாரும் அப்படியே பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் அப்படியே பின்னாடி போயிட்டாங்களாம். இந்த பஞ்சாயத்து வந்து கூட்ட போது ஓகே ரைட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக தான் அஜித் போனார், புரியுதுங்களா? அப்போ பஞ்சாயத்துக்கு எல்லாரும் உட்காரவங்களாம் உட்காந்தாங்க, எல்லாரும் நீங்கள் சொல்றதெல்லாம் நடந்துச்சு. மிரட்டினாங்க, ஒரு கட்டத்தில் அடிக்கிற அளவுக்குலாம் போனாங்க எல்லாமே. அதில் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் கூப்பிட்டு மிரட்டும் போது சிம்பிள் ஒன்னே ரொம்ப பேசி ஒரு கட்டத்தில் கடுப்பாய் போயிடுச்சான் அஜித்துக்கு. அப்போ வந்து சுந்தர் இருந்திருக்காருங்க, பின்னாலேருந்து அப்படி கஷ்டமா இருக்க மாதிரி இப்படி உடம்புல நிமித்தி இப்படின்னு அவரோட பிஸ்டல் லைசன்ஸ்டு கன் எடுத்து டேபிள் மேலே வச்சிருக்காரு. அப்போ முன்னால வச்ச உடனே யார் யார் கத்தி பேசுனாங்களோ அப்படியே காம் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் தற்பாதுகாப்புக்கோசரம் சுட்டுன்னு சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவங்களாம் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டு பட்டு சுட்டு தட்டு போயிட்டு இருப்பாங்க. எப்படி வேற லெவலா அங்க நடந்த விஷயம்ன்றது வேற. ஆனா இவங்க எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. அதான் நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல இருக்கிறவங்க கூட இப்படிலாம் போய் சொல்லுவானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அஜித்தோட ரசிகர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இப்படி தான் பேசுவாங்க. அஜித் சாரோட ரசிகர்கள் அஜித் சாருமே இப்போ அவர் நடந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கு. அதாவது அஜித் சாரோட ஒரு படத்துக்கு அப்டேட் வேணும்னு சொல்லி போஸ்டர் அடிக்கிறாங்க, கிரவுண்டு கிரிக்கெட்டில் போய் கேட்குறாங்க, எலெக்ஷன் கேன்வாஸில் போய் கேட்குறாங்க. அஜித் சார் ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் நீங்கள் அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பிச்சை எடுக்காத குறையா ஒவ்வொரு இடத்துல போட்டு அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. அஜித் சாரோட ஃபேன்ஸு இந்த மாதிரி போய் கேட்குறத, இந்த மாதிரி போய் பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு விஜய் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வருதா, அப்போது அஜித் சாரோட அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருன்றத அவங்க மென்டலி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க இந்த மாதிரி போய் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க, அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி தெருவாக கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா, என்ன நீங்கள் அவரை பற்றி மட்டும் பேசுறீங்க, என்னையும் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சாரை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று வரும். இப்போ விஜயோட அந்த 50வது பிறந்தநாள் போச்சு இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்துட்டு அஜித் சார் பாருங்க இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு கார் ஓடுறாரு ஆகும்னு சொல்லி அப்போ அஜித் சாரை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று கிளப்பி விடுறாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க அஜித் சாரை பற்றி ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி இந்த குட் பேட் அக்லியோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா தீவிர அஜித் சாரோட ஃபேன். நான் அவங்ககிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன்,
ஏன் உங்கள் ஹீரோ எப்படி இருக்கிறாரு, அந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் கேட்குறாங்க. அப்போலாம் ஒரு அப்டேட்டும் கொடுக்காம விஜய் பற்றி ஒரு நியூஸ் வந்தால் மட்டும் இவர் வந்துட்டு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னதுக்கு எங்கள் ஹீரோ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணாங்க. ஐ திங்க் அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, இனிமேல் நம்ம பார்க்கலாம், இனிமேல் விஜய் பற்றி நியூஸ் வரும்போது அஜித் சாரோட அப்டேட் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த அஜித் சாரோட மென்டாலிட்டியே பாருங்களேன், எப்படி இந்த அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் வேறு ஏதாவது ஒரு திரைப்படம் ஓடும்போது, இப்போ உதாரணத்துக்கு என் தம்பி கூட சொன்னான், மகாராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்போ போய் படம் பார்த்துருக்கேன் ஃபேமிலியாக, அவங்க ஃபேமிலியாக போய் படம் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு தற்கொலை கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி படம் பார்க்கும்போது கத்திருக்கிறானுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அஜித் சாரோட ஃபேன்ஸும் அடுத்தவங்க படம் பார்க்கும்போது அவங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அஜித் சாருமே அடுத்தரை பற்றி புகழ்றாங்க அப்படின்னோடனே அந்த நிம்மதியை கெடுக்கணும், அந்த பிறந்தநாள கூட அவங்களோட நிம்மதியை கெடுக்கணும்னு அவர் வந்துட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார். அந்த ஹீரோக்கும் சரி அவங்களோட ரசிகர்களும் சரி மென்டாலிட்டி ஒன்று தான், என்னன்னா அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. நீங்களும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பற்றி எப்போல்லாம் ஒரு நியூஸ் அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணாரு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாரு, மக்களுக்கு அதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தா உடனே யாரையாரும் கூப்பிட்டு வந்துட்டு, உங்களுக்கு தெரியுமா அஜித் அப்பவே 200 பேருக்கு ஆப்ரேஷன், உங்களுக்கு தெரியுமா அஜித் அப்பவே அப்போன்றீங்க தவிர இப்போ என்ன பண்ணாரு அப்படின்றத பற்றி பேசுறதே கிடையாது. அதுவும் விஜய் ஏதாவது பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு வந்து பேசுறது. நான் நிறைய தடவை யோசிப்பேன், இந்த விஜய் பற்றி ஏதாவது நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா, இந்த விஜயோட பிறந்தநாள் ஆகட்டும் இல்லை அவர் படத்தை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்துக்கு மட்டும் நோ நியூஸ் வருதா, அப்போ நானும் நியூஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாருல. ஏன் விஜய் இந்த கல்வி உதவித்தொகை அதே மாதிரி இந்த வெள்ளத்தால் பாதிப்பட்ட நேரில் போய் உதவித்தொகைலாம் பண்ணார்ல, ஏன் அப்போலாம் அஜித் பண்ணியிருக்கலாமே, நீ மட்டும் தான் உதவி பண்ணியா, நானும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவரு இந்த கல்வி உதவித்தொகைலாம் கொடுத்துருக்கலாமே, இதுக்கெல்லாம் பண்ண மனசு வராது. ஆனால் அதுக்கும் இந்த தற்கொலை ஃபேன்ஸ் முட்டு கொடுப்பானுங்க. எப்படின்னா, உங்களுக்கு தெரியாது அஜித் சார் வந்துட்டு 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவரே கால் கடக்க நின்று எல்லாருக்கும் கல்வி உதவித்தொகை கொடுத்தாரு தெரியுமா, ஆனால் அது யாருக்குமே தெரியாது, ஏன் இது அஜித் சாருக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கதையாக அளந்து விடுவானுங்க. இந்த கதைலாம் எங்கே நடந்திருக்குன்னா அவங்களோட யூனிவர்ஸில், அந்த கற்பனை யூனிவர்ஸ் இருக்குல்ல, அவங்களோட அந்த கற்பனை யூனிவர்ஸில் இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இந்த மூலன்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாம் வளரும்போது அவங்கள பயன்படுத்திக்கிட்டு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி உதறி தள்ளுறது இருக்கிறதுல ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். முக்கியமாக நான் வளர்ந்துட்டேன், நீ என்னை பார்க்கணுன்னா நீ என்னை ஏர்போர்ட்டுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் குமாராக வாழ்றது இருக்குல்ல, அது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம். ஒரு ஸ்டாராக வளரும்போது நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், நான் அப்போ வந்து மக்கள் உடனே ஃபோட்டோ எடுத்தேன், நான் அப்போலாம் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஏன் அந்த மக்கள் அப்படியே உதறி தள்ளிட்டு போகிறீங்க? கேட்டால் என்ன சொல்கிறீங்க, இல்லை எங்கள் தலைவர் வந்துட்டு ரசிகர் மன்றத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாரு, ஏன்னா ரசிகர்கள் வந்துட்டு நல்லா வாழணும், அவங்க குடும்பம் தான் பார்க்கணுன்றதுக்காக இதான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஏன் உங்களோட படத்தை பிளாக்ல டிக்கெட் கொடுக்குறதா வாங்குறான், உங்கள் படம் பார்க்கும்போது லாரிலேருந்து விழுந்து சாவுறான், அப்போல்லாம் தெரியலையா ரசிகன் கெட்டு போகிறான், ரசிகன் வந்துட்டு சாவுறான் அப்படின்னு? அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு ரசிகர் மேலே மக்கள் மேலே அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் படமே நடிக்காமல் இருக்கலாமே. இதெல்லாம் விட எங்கள் ஹீரோக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது, ஏன்டா பப்ளிசிட்டியே பிடிக்காதுன்றீங்க, பைக்கை ஓட்ட தெரியாமல் கீழே விழுற வீடியோ ரிலீஸ் ஆகுது, காரை எடுத்துகிட்டு போய்ட்டு கற்பாம்பூச்சி மாதிரி கவுக்குற வீடியோ ரிலீஸ் ஆகுது, ஆனால் பப்ளிசிட்டியே பிடிக்காது. விஜய் பற்றி எதனா நியூஸ் வந்தால் மட்டும் இவரோட வீடியோ ரிலீஸ் ஆகும், ஆனால் பப்ளிசிட்டியே பிடிக்காது. என்னடா அல்பத்தனமாக இருக்குது இதெல்லாம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், காலத்துக்கு மழியாத ஒரு விஷயம், ஒரு விஜயகாந்த் அப்படின்ற ஒரு நல்ல மனிதர் இறந்தது கூட வராமல் அதுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு அவர் ஃபோனில் பேசினாரு, மறைமுகம் போய் பார்த்தாருன்னு சொல்லி பொய்யை கிளப்பி விஜயகாந்த் சாரோட சாவு கூட வராமல் துபாயில் போய்ட்டு பப்பில் டான்ஸ் ஆனார்ல, அப்போவே அவர் மேலே இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் சுத்தமாக போயிடுச்சு. நீங்கள் கடைசி வரைக்கும் தெருவா கடவுளே அஜித்தேன்னு கத்திக்கிட்டு இந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி இவ்வளோ பண்ணார் அவ்வளோ பண்ணார் தங்கச்சேன் போட்டாருன்னு ஃபோட்டோஷாப்லேயே நீங்கள் இந்த ஊரை ஏமாற்றிட்டு சுற்றுறதுக்கு மட்டும்தான் லைக். அப்புறம் இந்த ஃபோட்டோன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த நான் விஜய் சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அதை எடுத்துட்டு இங்கே பாருங்க விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல, இங்கே பாருங்க விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாப்புன்னு இந்த சந்தானம் அவரோட காமெடியில் தண்ணி வருது அப்படின்னு சிங்கமுத்து ஒரு காமெடி பண்ணியிருப்பல, அந்த மாதிரி விஜய் அவர் கூட எடுத்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க விஜய் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல அப்படின்னு சொல்லி பேசுகிறானுங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. இவங்களோட தற்கொலை மூளை அப்படின்றது அவ்வளோதான் போல. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி, குட்டி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ கூட ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. வலசரவாதத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த தற்கொலைகளுக்கு இந்த சங்கம் யூனியன் அதை பற்றிலாம் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. வலசரவாதத்தில் அந்த இயக்குனர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது நான் வேலை செய்யும்போது 2nd ஃப்ளோரில் ஒரு மினி தேட்டர் ஒன்று கட்டிட்டு இருந்தோம். அது எதுக்குன்னா அந்த இயக்குனர் சங்கத்துலேருந்து இந்த கேமரா ட்ரைபாட் எல்லாத்தையும் நாங்கள் ரெண்டுக்கு விட்டுருந்தோம். அது எதுக்குன்னா அப்போது இந்த புதுசாக படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரவங்க, நான் சொல்கிறது 2014, இந்த புதுசாக படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரவங்க ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அப்படி இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த கேமராலாம் ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். ஸோ அப்படி அவங்க எடுத்துகிட்டு வர அந்த படம்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக செகண்ட் ஃப்ளோரில் ஒரு மினி தேட்டர் ஒன்று கட்டியிருந்தோம். அப்படி இந்த தேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் சங்கத்தோட தலைவராக இருந்தவர் விக்ரமன் சார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த நாள் ஒரு முக்கியமான ஒரு விஐபி ஒருத்தர் வராரு, அதனால இந்த தேட்டர் கட்டி அந்த குப்பைலாம் இருக்கல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறங்க, நாளைக்கு வரும்போது எல்லாம் க்ளீனாக இருக்கணும், எல்லாத்தையும் தொடச்சி கிடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த இயக்குனர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய ஆளு சின்ன ஆள்லாம் இல்லை, எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணுன்றதுக்காக நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அடுத்த நாள் யார் வரப்போறா அப்படின்றது எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. நாங்கள் அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு முக்கியமாக நான் நல்லா வேர்த்து விறுவிறுத்து கரெக்டாக வெளியே வர எதிரில் ஒரு உருவம் வந்தது. பார்த்தா டக்குன்னு நிமிந்து பார்த்தா விஜய் சார் வந்திருந்தாங்க. பார்த்துட்டு உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டாரு. சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்திருந்து அப்படின்னா, இந்த தேட்டர்லாம் ரெடி பண்ணாங்க இல்லையா, அதுக்கும் இந்த சங்கத்தில் மெம்பராக இருக்கிற கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஓய்வூதியம் அந்த மாதிரியான விஷயத்துக்கும் 2 செக்கு போட்டு, ஒரு செக்கில் 10 லட்சம், இன்னொரு செக்கில் 15 லட்சம்னு 25 லட்ச ரூபா அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் டொனேஷன் பண்ணிட்டு போயிருந்தாரு. அப்போ எடுக்கப்பட்ட போட்டோ தான் அது. அந்த போட்டோவில் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி தலைவர் விக்ரமன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா பேன் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ வேலை வேர்த்து விறுவிறுத்து போய், ஏன்னா எங்களுக்கு விஜய் வராருன்ற விஷயமே எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஒருத்தர் வராரு முக்கியமான ஆள் அப்படின்னு மட்டும்தான் டைரக்டர் சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்காக தான் வேலை செஞ்சு ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து இருந்தோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த இன்சிடென்ட் நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அந்த இடத்துல எல்லா டேரக்டர்ஸும் இருந்தாங்க. ஆர்கே செல்லுமணி சார் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், மற்றபடி எல்லாருமே இருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த விரலுக்கேற்ற வீக்க மாதிரியான குடும்ப படங்கள்லாம் எடுப்பார்ல சேகர் சார், அவருக்கு அன்றைக்கி பிறந்தநாள் வேறு. அதை வேறு சொல்லியிருந்தாங்க, சார் இன்றைக்கி இவருக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு. சேகர் சார் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் அவர்களுக்கு சால்வை போற்றி கத்தி திரைப்படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக அப்போ விக்ரமன் சாரும் விஜய் அவர்களும் சோஃபாவில் உட்காந்து பேசும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ அப்போ அந்த 25 லட்ச ரூபா செக் கொடுத்ததுக்கப்புறம் வாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோட்டோ எடுத்தது அது. அப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சுதாகர்னு ஒருத்தன் அவனும் இருந்தான், அதே மாதிரி சுரேந்தர்னு ஒருத்தன் அவங்களும் இருந்தாங்க. அங்கே நடந்த இன்சிடென்ட் இதுதான். நீ நல்லா யோசிச்சுப்பாரு, எங்களோட டைரக்டர் சார் சொன்ன உடனே எங்களுக்குன்னு வந்து யார் நிற்கிறாங்களோ அவங்கள தானடா நாங்கள் பெருசாக பேச முடியும். இப்போ நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன், ஆமாம் அந்த 25 லட்ச ரூபா செக் கொடுக்கும்போது நான் கண்ணெதிர்க்க இருந்து பார்த்தேன், நான்லாம் ஒரு சாட்சி. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விக்ரமன் சார் வந்துட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி எஸ்வி சேகர் சார் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த செக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆனந்த விடன்லேயே இந்த மாதிரி விஜய் இந்த மாதிரி பண்ணியிருந்தாரா, இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆனந்த விடன்லேயே வந்தது. டைரக்டர் சொன்னில நான் பிரசிடென்ட்டாக இருக்கேன்றதுக்கா 25 lakhs டொனேஷன் கொடுத்தாரு. ட்ரஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, டைரக்டர்ஸ் அசோசியேஷன் 2ஆக இருக்குது, அறக்கட்டளை தனி, நார்மல் அக்கௌண்ட் தனி, ரெண்டுக்கும் இதுக்கு ஒரு 15 lakhs ட்ரஸ்ட்டு கொடுத்தாரு, 10 lakhs இது கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்குறது, ஸ்வீட் வாங்குறதுலாம் கூட யூஸ் ஆச்சு. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, எஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நாங்களாம் பார்த்தோங்க. அந்த மாதிரி நீங்களும் எதாவது பார்த்து நீங்களும் சொல்லுங்கள், ஆமாம் இந்த விஷயம் நடக்கும்போது நானும் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அதை விட்டுட்டு தற்கொலைத்தனமா இங்கே பாருங்க ஃபோட்டோ எடுத்துட்டாரு, இங்கே பாருங்க ஃபோட்டோ எடுத்துட்டாருன்னு என்ன உங்கள் மைண்ட் செட்டுன்னே தெரியல. இங்கே யாரை பிடிக்கும் பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது, செய்கிற செயல் அவங்களோட நடவடிக்கை தான். இப்போ விஜய் அவர்கள் பண்ணும்போது அவர் அரசியலுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அரசியலுக்காக பண்ணாத சாதாரணமாக கூட பண்ணு. ஏன் சாதாரணமாக பண்ணுறது கூட உங்களுக்கு மனசு வராதானே? ஒரு ஹீரோவாக ஒரு தலைவனாக இருக்கிறவங்க அடுத்தவங்க தோளில் கையும் போடணும், அவங்க தோல் மேலே கை போகிறதுக்கும் அங்கே அனுமதிக்கணும். அந்த மக்களோட மக்களாக இருக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னோடனே யார் முதல்ல இறங்கி வராங்களோ அவங்கள தான் மக்கள் நேசிப்பாங்க, அவங்க மேலே தான் மரியாதை கூடும். அதை விட்டுட்டு ஒரு பொய்யான ஒரு வதந்திகளை பரப்பிக்கிட்டு எப்பயோ பண்ணதை கொண்டு வந்து வேற ஆளை வச்சு இப்போ பண்ணதான் பேச வைக்கிறது, இந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறதுன்றது உங்களோட மனசாட்சிக்கு நீங்கள் செய்கிற துரோகம் அது. அப்புறம் இன்னொன்று கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு என்ன சிவகார்த்திகேயன் மேலே அவ்வளோ வன்மமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் மேலே வன்மமா நீ ஏன்ட்ட கேட்கக்கூடாது, சிவகார்த்திகேயன் சார் மேலே வன்மமா அப்படின்னு நீங்கள் போய் இமான் சார்ட்ட தான் கேட்கணும். இமான் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்ல, சிவகார்த்திகேயனை என் கூட பிறந்த தம்பி மாதிரி என் வீட்டுக்குள்ளே சேர்த்தேன், அதுக்கு சிவகார்த்திகேயன் என் குடும்பத்திலேயே ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு, இதனால் என் மொத்த குடும்பம் சதைஞ்சு போச்சு அப்படின்னு இமான் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு என்ன சிவகார்த்திகேயன் மேல வன்மமா அப்படின்னு. படுத்தப்படாத வாலிப சங்கத்துல அந்த ஊரை காக்க உண்டான சங்கம் அப்படின்ற பாடல பாடுறது சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன். 2 பேரும் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. நடுவில் என்ன பிரச்சனை, ஏன் இப்ப பண்றது இல்லை? இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல அது கஷ்டம் சார். எனக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அது அதை நான் வெளியே சொல்ல முடியாது. பட் அதன்படி ஃபியூச்சர்ல அவரோட சேர்ந்து பயணிக்க இயலாது சார். அந்த துரோகத்தை நீங்க ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சிட்டீங்களா? ஆமா, ரொம்ப லேட்டா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். அது ஒரு உங்கள்கிட்ட ரொம்ப இனிப்பா தான் பேசியிருக்காரு. அப்படி இல்லைன்னா சிவகார்த்திகேயன் ஜெயா டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, அதில் வந்துட்டு இமான் சாரையும் அவங்களோட ஃபேமிலி பற்றி பேசியிருந்தாரு. அதில் கமெண்ட்ஸில் ரொம்ப அழகாக சிவகார்த்திகேயன் அவர்களை வாழ்த்திருந்தாங்க.
அந்த கமெண்ட்ஸ் பண்ணாங்களே அவங்ககிட்ட போய் கேளு, உங்களுக்கு என்ன சிவகார்த்தி மேல வன்மமா அப்படின்னு. அதை விட்டுட்டு ஏன்டா கேட்குறீங்க? இமான் அண்ணனுக்கு. இமான் சார் பாய். ஆமாம், இமான் அண்ணன் சாரி, வெரி சாரி. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக டின்னர் போவோம். இப்போ போய் இவரும் ஜாயின் பண்ணிக்குவார். லாஸ்ட்டாக ஜான்வரியில் தான் போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 10 days முன்னாடி தான் போனோம். நடுவில் வந்து போய் பார்க்கவே இல்லை அவரை. நான் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு தூங்குறது கரெக்டாக 3-4 hours தான் தூங்க முடியும். திரும்ப ஷூட்டிங் வந்துடணும். அதுலேயே வந்து எங்கேயாவது கேப் கிடைச்சா வீட்டுக்கு போய் தூங்கிடலாமா, இல்லை வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா, அந்த மாதிரி ஆனதுனால அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அதிகம் பேசவும் முடியாமல் போயிடுச்சு. அப்படியே வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. எனக்கும் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு, அவருக்கும் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அதை இப்போ வந்து போய் நல்லா சாப்பிட்டு சரி பண்ணிட்டோம். அடுத்த வாரமும் திரும்ப போய் சாப்பிட போகிறோம். ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட். அவர் அண்ணனே கூப்பிடுவார், அவர் என்ன தம்பினே கூப்பிடுவார். அது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல. ஒரு ரொம்ப ஜென்யூனான ரிலேஷன்ஷிப். அது எங்களுக்கு மனசுலேயே தோன்றதை நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். எந்த ஈகோ கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அவர் மேலே அண்ணன்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பயம் உண்டு. பாட்டில் ஏதாவது சொல்லணும்னா கூட அண்ணே அது வந்துனே அப்படின்னு தயங்கி தான் சொல்லுவேன் நான். அப்புறம் ஆகுனா நான் பண்ண அந்த ரீல்ஸ் எடுத்து பேசுறது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, ரீல்ஸ் பண்ணுறது அசிங்கம் கிடையாது. அடுத்தவங்க குடும்பத்தில் சிஎஸ்கே மாதிரி போய் குடும்பத்தையே கலைக்கிறதுக்குள்ள அதுதான் அசிங்கம். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரோ இந்த இமான் சிவகார்த்திகேயன் இஷ்யூ பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் ரெடி பண்ணதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்தது. ஏன்னா நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்களோட குடும்பம், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அவங்கள பற்றிலாம் பேச வேண்டியிருக்கின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணாமல் அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். இவனுங்க நினச்சிட்டு இருக்கிறானுங்க ஏதோ சின்ன விஷயம் தான் அப்படின்னு. நிறையவே இருக்குது. பட் அதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா சினிமாவோட அந்த ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட விருப்பத்தின் பேரில் ஒரு சில பேர் அட்டாச்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றது இங்கே சகஜமாக நடக்கிறது தான். ஆனால் உன்னை நம்பி நான் வீட்டுக்குள்ளே சேர்த்தேன், ஆனால் எனக்கே துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது இமான் சார் சொன்னது இதுதான் முதல் தடவை. திரும்பவும் சொல்கிறேன், நான் அந்த டைரக்டர் வேணும், டெக்னீஷியன் வேணும், அதுக்குள்ளே எல்லாம் சுற்றிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக உள்ளே இருக்கும்போது தான் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் பொய் சொல்கிறா, யார் பொய்யா ப்ரொமோஷன் பண்ணுறா, யார் உண்மையாக உதவி பண்ணுறா அப்படின்றதுலாம் உள்ளே இருக்கிறவங்க தான் ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் பேசுகிறது. இதெல்லாம் தாண்டி சிந்திக்கிற அறிவு கொஞ்சமாவது இருந்தது அப்படின்னா இவ்வளோ ஆதாரங்கள் காமிச்சு பேசுனதுக்கு அப்புறம் கூட நீ உன்னோட முட்டாள் மூளையை வச்சு முட்டு கொடுக்க மாட்டேன். எஸ், உங்களோட தற்கொலை உலகம் அப்படின்றது அது தனி தான். உங்களோட உலகத்தில் நீங்கள் தான், அதனால் உங்களை அடிச்சுக்கிறதுல ஆளே கிடையாது. நான் இப்போ நானே சொல்கிறேன், யூ ஆர் ஸோ பிரில்லியன்ட். அப்புறம் யாராவது இந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன் இப்போ என் வீடியோலேயே சரி, இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நியாயமாக படுது, இதில் ஏதாவது ஒரு நல்லது இருக்குது அப்படின்னா அதை எடுத்துங்க. ஒருவேளை நான் சொன்னதில் உங்களுக்கு நியாயமாக படலை, நல்லது இல்லை அப்படின்னா நம்ம இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது ஒரு ஆட் வந்துச்சுன்னா எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோமோ அந்த மாதிரி என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. நான் வீடியோ பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கம் அப்படின்றது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என் வீடியோ எடுத்து பார்த்தாலும் அதில் உங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட நோக்கமே. அப்புறம் இவங்கள சாணியில் முக்கியம் இல்லை, சாணியை தூக்கி அடித்தாலுமே இவனுங்க மூளை மாற போகிறது கிடையாது. அதனால நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஆக்சுவலாக இவனுக்கு மேலே கோவப்படுறது கூட நான் டைம் வேஸ்ட் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ டைமே சேர்த்து தான்.